கேம் ஆடுறது, இல்லை ரம்யா வச்சு கேம் ஆடுறதுன்னு அண்ணன் தங்கச்சி பாசத்துலேயே அதில் அரோரா சபரி அது ஏதோ ஒன்று ஒரு பக்கம் போகுது. அதனால் அவன் இந்த குரூப்பில் இல்லைன்ற மாதிரி தனியாக ஒன்று காட்டிக்கிட்டு அவனும் வந்து உருட்டுன்னு தான் உருட்டுறான். ஆனால் அவன் தனியாக உருட்டுக்குன்னா இந்த மூணும் சேர்ந்து உருட்டு ரொம்பவே கன்னிங்கான உருட்டாக இருக்குன்னா அது வந்து டிஆர்பிக்கு டீமுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விக்ரமோட பிளேவை டவுன் பண்ணணும் அப்படின்னு சேனல் எப்போ நினைக்கிறாங்களோ, அதாவது பிரஜனையும் சாண்ட்ராவையும் ஹைலைட் பண்ணணும் இல்லை திவ்யாவை ஹைலைட் பண்ணணும்னு சேனல் நினைக்கிறாங்களோ அப்போ விக்ரமோட கேமை டவுன் பண்ணுவாங்க. அப்போ விக்ரமோட கேமை டவுன் பண்ணணும்னு நினைக்கும் போது எஃப்ஜேவையும் இல்லை ஃபஸ்ட்டு கனியுமே தூக்கிடுவாங்க. நான் சொன்ன மாதிரி ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் விக்ரம்க்கு வந்து கனியும் எஃப்ஜேவும் தான். அவங்க 2 பேரையும் தூக்கிட்டா சுபிக்ஷா வியானா கூட வேற ஒரு லெவலுக்கு மேலே சுபிக்ஷா அவ கேம் ஆடிடுவா, வியானா இந்த வாரமே அதை பண்ணா அவ கேம் ஆடுறா அப்படின்னு சொல்கிற இடத்துல இவனுக்கான ரைட்டு லெஃப்ட் 2 ஹேண்டமாக இருக்கிறது எது, 2 அலக்கை எதுன்னு பார்த்தா அது கனியும் எஃப்ஜேவும் தான். ஸோ கனியை வந்து தூக்கிட்டா எஃப்ஜேவோட கேம் விக்ரமோட கேம் டவுன் ஆயிரும். அவனுக்கு அந்த குரூப்பிசம்குள்ளே இல்லை கனி தன்னோட வாழை பிடிக்கிறதுன்னு தெரிஞ்சு தான் அது பண்ணுறது. ஏன்னா இன்னைக்கு லைவில் அப்பட்டமாக அதை பேசிக்கிட்டாங்க. நம்மளாம் ஒரு குரூப்பாக சேர்ந்து பண்ணுறோம், அது வந்து அந்த லெட்டர் விஷயத்தில் வந்து அது பிளாஸ்மாவுக்கு கொண்டு வந்து ஆளாளுக்கு ஒரு ரீசன் சொல்லி நீ 50% ஸ்கோர் பண்ணுறான், நான் 100% ஸ்கோர் பண்ணுறான்னு அந்த விஷயத்தை பெருசாக்குனது இருக்குல்ல, அங்கே தான் நம்ம குரூப்பில் எனக்கு செம்மையாக பிடிச்சது. விக்ரம் கேவலம் கெட்ட விக்ரம் அதை அப்படியே சொல்கிறான். அதுக்கு கனியும் சிரிக்கிறாங்க சூப்பர் சூப்பர்னு. அதுக்கப்புறம் அந்த மாப் மாஃபியாவில் அந்த குரூப்பை உட்காந்து பண்ணது அந்த இது. ஸோ இவங்களே இவங்க குரூப்பிசம் பெருமையாக பேசுகிற அளவுக்கு அந்த குரூப்பிசம் ரொம்ப கேவலம் கெட்டு போய் இருக்குது. ஒரு கேமாக பார்க்காம நீங்கள் பின்னாடி உட்காந்து பேசுகிற காசிப்புமே ரொம்ப அக்லியாக டர்ட்டியாக ஒரு சென்ஸ்லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் எவ்வளோ பர்சனல் வெஞ்சன்ஸோடு அந்த பொண்ணுக்கிட்ட விளையாடுறீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இத்தனை சீசன்லேயும் கேம் ஆடுவாங்கங்க. என் மஞ்சரி தீபக் ஆகட்டும், இல்லை மஞ்சரி முத்து ஆகட்டும், என் முத்து ஜாக் ஆகட்டும், அந்த போன சீசன்லாம் அந்த ஃபேக்ட்ரி டாஸ்க் பண்ணும்போது முத்து வந்து தர்ஷிகாவால் அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து சாரி கேட்குறது அப்படிலாம் ஒன்று ஆகும். அதுக்கப்புறம் மஞ்சரி ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா மஞ்சரி வந்து ஆஃபீஸ் மேனேஜராக இருப்பாங்க, முத்து வந்து டாஸ்க்குள்ளே இருப்பார், அதாவது இதுவாக இருப்பார், எம்ப்ளாயியாக இருப்பாருன்னும் போது ஜாக்கும் வந்து அதுக்குள்ளே இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த டாஸ்க்கு முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடிச்சவங்க பிடிச்சவங்க ஒன்றா உட்காந்து சிரித்து பேசுவாங்கங்க. லைவில் பார்த்தா அவ்வளோ சிரிப்பாக இருக்கும். ஜாக்கு கலாய்க்கிறது என்ன, முத்து சிரிக்கிறது என்ன, ஜாக்கும் மஞ்சரியும் சேர்ந்து முத்துவை கலாய்க்கிறது என்ன, இவங்க எல்லாரும் சேர்ந்து தீபக்கை கலாய்க்கிறது என்ன, அந்த ஒரு ஜாலியாக போகும். டாஸ்க்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அதை விட்டுட்டு நாங்கள் ஒரு ஃபன் ஜோனுக்குள்ளே வந்து பண்ணுறோன்னு இருக்குல்ல, அதுதான் கேம் பெர்ஸ்பெக்டிவில் ஹெல்த்தியான காம்படிஷன். ஆனால் இவனுங்க என்னவோ இந்த சீசனில் எப்போ உட்காந்து கொட்டினாலும் வெஞ்சன்ஸே கொட்டுறான். முன்னாடியே வெஞ்சன்ஸ் கொட்டுறானுங்க, பின்னாடியே வெஞ்சன்ஸ் கொட்டுறானுங்க, எதுக்கு எடுத்தாலும் வெஞ்சன்ஸ், எப்போ பார்த்தாலும் வெஞ்சன்ஸ், எல்லா விஷயத்துக்கும் வெஞ்சன்ஸ் அப்படின்னும் போது ஒரு பொண்ணோட அந்த பீரியட்ஸ் வச்சு அதை திருப்பி பேசி இல்லை அதை வந்து லைவ்ல திருப்பி உட்காந்து பேசி அது உண்மையா பொய்யா, ஒருத்தி நடனா அவள் கனி நடனா அவளுக்கு பீரியட்ஸ் வந்தது உண்மையாக பொய்யான்னு ஒருத்தி பண்ணுறேன். நம்மளுக்கு நம்ம ஃப்ரெண்டு தாரிணி சிஸ்டர் வந்து ஹரின்ற ப்ரொஃபைல்லேருந்து அனுப்புவாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க அவளுக்கு வந்து பீரியட்ஸே வந்துட்டு உண்மையாக பொய்யான்ற மாதிரி ஒரு மாதிரி கேலியாக கிண்டலுமா சாண்ட்ரா திவ்யா கனி பேசுகிறாங்க. இவன் என்னடானா அவன் விக்ரம் என்னடானா அவன் 3 வாட்டி அழறா, 3 வாட்டி அழுதா டவுட் வராது அப்படின்னா உண்மையாக பொய்யானா. அப்போ நீ அன்றைக்கி வெங்காயத்துக்கு அழுதிய வெங்காயம் இல்லை பெருங்காய டப்பா டாஸ்க்கு வந்துட்டு அப்படி வந்துட்டு உன்னை நீ தான் ஒன்று புத்திசாலின்னு அந்த வீடே தூக்கி கொடுத்துது. ஆனால் பெருங்காயம் மட்டும்தான், பெருங்காய டப்பாவை மட்டும்தான் இருக்க, உள்ளே ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்க பட்சத்தில் உன் வாழை பிடிச்சிட்டு ஒரு ரெண்டு அலக்கை அங்கே இருக்குது, அந்த 2 அலக்கையை தூக்கினா உன் கேம் காலி. அதுக்காக சேனல் ஒன்று பண்ணிருக்காங்க, அவங்கள உள்ளே பொத்தி வச்சு. இல்லைனா உன் கேம் எப்பயோ காலி, உன்னால் தனியாலாம் கேம் ஆடவே முடியாது. நான் அடிச்சு சொல்கிறேன், உன்னால் தனியாக கேம் எல்லாம் ஆட பொய்ஷே கிடையாது. விக்ரம்க்கு கனியும் எஃப்ஜேவும் சப்போர்ட் இல்லைன்னா விக்ரம் கேம் டப்பா காலி ஆயிரும், அந்த பெருங்காய டப்பா ஓகேவா. ஆனால் பாரு அப்படி கிடையாது. திவாகர் இருக்கான் இல்லை இல்லைனா வந்துட்டு அவர் இருக்காரு இல்லை, கமருதீன் இருக்கா இல்லை, யார் இருக்காங்க இல்லை, என் கேமை நான் ஆடுவேன்ற எனர்ஜி அந்த பொண்ணுக்கிட்ட இருக்குன்னா அது அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நான் தான் எனக்கு ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன், விக்ரம் குரூப்பிசம் விஸ் பவர் பாரு ஒன் சிங்கிள் விமன் ஷோ அப்படின்னு போட்டிருப்பேன். அப்படின்னு சொல்கிற இடத்துல அவள் யார் இருந்தாலும் இல்லைனாலும் அவள் கேம் அவள் ஆடுவா. ஆனால் நீங்கள் வாழை பிடிச்சிக்கிட்டு உங்கள் வாழை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தவங்க நீங்கள் இன்னொருத்தவங்க வாழை பிடிச்சிட்டே இருக்கும்போது உங்களுக்கான அந்த கேம் ஆடுற தரவுசே உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது நியூட்ரலாக ஆடுற ஒரே பிளேயர் அவள் மட்டும்தான். போன வாரம் அவள் குரூப்பிசம்குள்ளே இருந்தால் இப்போ அவள் அந்த பிளேவை மாற்றிக்கிட்டா இல்லை தனியாக ஆடணுன்றது டெசிஷன் எடுத்துட்டா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன அந்த குரூப்பிசம்குள்ளே இருந்துட்டு அதை பெருமையாக வேறு லைவில் பேசுகிறீங்கன்னா இதில் கனி வேறு சொல்லலாம். ஆமாம் நம்ம இந்த மாதிரி குரூப்பிசம் எல்லாம் பண்ணலாம். வீக்கெண்டில் வந்து ஹோஸ்ட்டு திட்டினா இதை ஹோஸ்ட்டு கேட்கணும். போன வாட்டி சாண்ட்ரா சொன்னாங்கல்ல அந்த ஒத்த கண்ணை அந்த கண்ணை கூட முடிக்கோங்க அப்படி சொன்னோம், அவ்வளோ கொஸ்டின் பண்ணப்போ இப்போ ஹோஸ்ட்டே கேட்கணும். முன்னாடி பிக் பாஸை சொன்னப்போ ஹோஸ்ட்டு கேட்டார், இப்போ ஹோஸ்ட்டே வந்துட்டு கனி பேசியிருக்காங்க, அது என்ன வந்து விஜய்ஸ் கேட்பாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவங்க சொல்கிறாங்க குரூப்பிசம்குள்ளே இருக்கும் அதான் நம்ம பண்ணுறோன்னு தெளிவாக விக்ரம் சொல்லும்போது சிரிச்சுட்டு கனி சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆமாம் அதை பற்றினா நம்ம கவலைப்பட வேணாம். வீக்கெண்டில் வந்து ஹோஸ்ட்டு கேட்டால் ஆமாங்க சார் அப்படி சார் இப்படி சார்னு ஒரு சீனை போட்டுலான்னு
அப்பட்டமாக ஹோஸ்ட்டை மட்டம் தட்டி கனி பேசுனாங்க. இதை ஹோஸ்ட்டுக்கு போட்டு காட்டினா ஹோஸ்ட் என்னவா கேட்பாரு, போன வாட்டி பூர்ணிமாவை இந்த மாதிரி ஒரு இடத்துல கமல் சாரை பேசியிருப்பாங்க, எழுப்பி நின்று வந்து கமல் சார் பூர்ணிமாவை கேட்டிருப்பாரு, இப்படி பேசுனீங்களா அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த டான்ஸ் ஆடிட்டு வந்த காயின்ஸ் விஷயத்தில் அந்த டாஸ்கில் வரும்போது பூர்ணிமா பேசியிருப்பாங்க. வீக்கெண்டில் கேட்டால் இப்படி சொல்லிக்கலாம் அப்படி சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லி அதுக்கப்புறம் கமல் சார் அதை கேட்டிருப்பாருன்னா, இப்போ அப்பட்டமாக குரூப்பிசம் பண்ணக்கூடாதுன்னு இவர் ஹோஸ்ட்டு சொல்வாராம். நாங்கள் பண்ணுவோம், வீக்கெண்டில் கேள்வி கேட்டால் அப்படியே ஒரு கும்பிடு போட்டு அப்படியே வந்து அதை சட்டில் ஆக்கிடுவோம், ஒப்புக்கு சப்பானி ஆக்கிடுவோம் அப்பட்டமாக கனி சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டு உடனே ரியலைஸ் பண்ணிட்டா, ஐயோ என் வாயை பிடிங்கிட்டீங்களே அப்பா, இது யாராவது பார்த்தீங்கன்னா இது அப்படியே எடிட் போட்டுருங்கப்பா, இதை விஜய் சேதுபதிக்கு போட்டு விஜய் சேதுபதினு உள்ள பேரே சொல்கிறாங்க. ஹோஸ்ட்டுக்கு விஜய்ஸ்க்கு போட்டு காட்டிடாதீங்கப்பா, நான் மாட்டிக்கிட்டப்பா, இந்த விக்ரம் சொன்னதில் நான் வாயை விட்டுட்டேன்ப்பா, நான் ஒரு வார்த்தை சொன்னால் 4 வார்த்தை சொல்லிட்டேனே அப்படின்னு கனி வந்து ஃபன்னாக இருக்க மாதிரி புலம்புறாங்க. ஸோ இது ஃபன்னாக இல்லாமல் சீரியஸாக விஜய்ஸ் அட்ரஸ் பண்ணால் கனி கேம் காலியானா விக்ரமோட டப்பா டான்ஸ் ஆடிடும். விக்ரம் டப்பா டான்ஸ் ஆடிச்சுன்னா எஃப்ஜே பெரிய ஜீரோ. இதுதான் இந்த 3 பேருக்குள்ள இருக்க அந்த குரூப்பிசம் கேம். இதை சேனல் உடைப்பாங்களான்னு கேட்டால் பிரஜனையும் சாண்ட்ராவையும் ஹைலைட் பண்ணணும்னா சேனல் இதை உடைப்பாங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இவங்களுக்கு டிஆர்பிக்காக இதை இப்படி தான் கொண்டு போவாங்க அப்படிங்கிறது என்னோட புரியுது. ஸோ இது இப்படி தான் போகுது கைஸ். நான் வந்து இன்னொரு ப்ரோமோ வந்துச்சு இல்லைங்களா, அந்த ப்ரோமோ பற்றியும் பேசுகிறேன். என்னவோ சேது சார் வந்து எஃப்ஜேவை திட்டுற மாதிரி திட்டுறதும் அப்படியே பாரூக் சப்போர்ட் பண்ணி சாண்ட்ராவை எழுப்பி சாண்ட்ரா உண்மையை சொல்கிறாங்க எஃப்ஜே பற்றினா. இதையும் வந்து தாரிணி சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஜெயிலில் வந்து நான் இன்றைக்கெலாம் லைவ் கொஞ்சம் பார்க்கலாம், நடுவில் தான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ வந்து எனக்கு நீங்கள் கொடுக்குற மெசேஜஸ்லாம் எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் ஆகும்போது எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பேசுகிறதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தாரிணி சிஸ்டர் மட்டும் இல்லை, அந்த விபின்னு சொல்கிற இடத்துல வைப் சொல்கிற இடத்துல அவங்க அந்த ஃப்ரெண்ட் அனுப்புகிற மெசேஜ் ஆகட்டும்,